தற்போதைய அண்மை செய்தி. கடலூரில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. கடலூர்ல நள்ளிரவு பெய்த மழையின் காரணமா கடலூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டத்துல வடகிழக்கு பருவமழையொட்டி கடந்த 3 தினங்களாகவே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால கடலூர் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதன்படி கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர் உள்ளிட்ட பரவலாகவே வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில இன்று காலையிலிருந்து லேசான சாரல் மழை பெய்தது. அதற்கு முன்னதாக நேற்று இரவு கனமழை பெய்ததை அடுத்து கடலூர் உட்பட்ட பல்வேறு குடியிருப்புகள்ல மழைநீர் சூழ்ந்தது. அதன்படி கடலூர்ல இருக்கக்கூடிய கங்கனாங்குப்பம், அதே போல பாபா நகர், எம்ஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த குடியிருப்புகள்ல மழைநீர் இடுப்பளவு சூழ்ந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு குடியிருப்புகள்ல மழைநீர் சூழ்ந்து வீடுகளிலும் மழைநீர் வந்ததால அங்க இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்துமே வீணாகியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால அந்த பகுதியில மழைநீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளதால அப்பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றி பொதுமக்களை அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தங்களது கோரிக்கைகளை வைத்துள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்.